என்னுடைய ஓட்டு திருடப்பட்டு வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் தான் அதுக்கான பொறுப்பை எடுத்து அந்த வேலையில இறங்கணும் இல்லையா? ஸோ ராகுல் காந்தியால என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் கட்சியால என்ன பண்ண முடியுமோ முழுமையா நாங்க இறங்கி அதுக்கான வேலைகளை செய்வோம். ஆனா அதை தாண்டி ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் இறங்கி தெருவுல இதற்கான வேலையை செய்தால் மட்டுமே நம்முடைய ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும். ஜனநாயகத்தினால் பலன் அடைந்த நம்முடைய தலைமுறை நம்ம தான் இப்போ வீதியில இறங்கி இதை ஒரு நாளும் விடவே மாட்டோம். எங்களுடைய வாக்குரிமையை பறிப்பதை நாங்கள் விடவே மாட்டோம். எங்களுடைய நேருவும் காந்தியும் அம்பேத்கரும் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை நாங்கள் விடவே மாட்டோம். இந்த ஜனநாயகத்தை நாங்கள் பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். ஏன் நம்ம சொல்லணும்? நம்ம தலைமுறையில இருக்கக்கூடிய நம்ம தான் முதலா தடுப்பூசி வழியாக நமக்கு ஆயுசு கிடைச்சிது. நமக்கு தான் வந்து ஆஸ்பத்திரிகள் கிடைச்சிது. எதனால ஆஸ்பத்திரி கிடைச்சிது? ஜனநாயகத்தினால தான் நமக்கு ஆஸ்பத்திரி கிடைச்சிது இல்லையா? ஸோ நமக்கு ஆஸ்பத்திரி கிடைச்சிது, நமக்கு கல்வி கிடைச்சிது, நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிது, நமக்கு காரு கிடைச்சிது, வீடு கிடைச்சிது, நல்ல குடி தண்ணி கிடைச்சிது. நம்ம வந்து 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து இடுப்பில் தண்ணிக்காக தேடி அலையல. இப்போ நம்ம வீட்டு வாசல்ல நமக்கு டேப்ல தண்ணி வருது. இதெல்லாம் ஜனநாயகம் தானே நமக்கு கொடுத்தது. நம்ம சொல்லலாம் விஞ்ஞானம் வளர்ச்சி வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஞ்ஞான வளர்ச்சி ஒரு ஏழை எளிய மக்கள் வரை கொண்டு வந்து கொடுத்தது யார்? அதுதான் ஜனநாயகம். 10.25 லட்சம் இலவச அரசு பள்ளி வழியாக காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இவ்வளோ பள்ளிகள் கல்லூரிகள் கட்டிச்சு அப்படின்னா எதனால? அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் ஜனநாயகம். நம்முடைய அரசியலமைப்பு தான் நமக்கு கல்வி கொடுத்துச்சு. நம்முடைய அரசியலமைப்பு தான் நமக்கு வந்து ஆரோக்கியம் கொடுத்துச்சு. நமக்கு வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியா நம்ம எல்லாரும் பேசி பழகிட்டு இருக்கோம் இல்லையா, சகோதரர்கள் போல. இந்த நிலையே வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு தான் கொடுத்துச்சு. அப்போ இந்த அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் கொல்வது என்பது நம்மை கொல்வதற்கு சமம்.